Hi students, welcome to my channel CS for you. இன்னைக்கு 11th standard computer scienceல second lesson நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் சிஸ்டம்க்கான அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டானா என்னென்னு போன லெசன்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. டேட்டா மீன்ஸ் ரா ஃபேக்ட்ஸ் ஆர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது போன லெசன்லேயே பார்த்தோம். டேட்டா அப்படிங்கிறது டேட்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து உருவானது. டேட்டம் அப்படிங்கிறது சிங்குலர், டேட்டா அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். டேட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, டேட்டா. நேம், ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட், or group. The name Varsha, 12th, computer science. ஓகேங்களா. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போது நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நேம் அப்படிங்கிறது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நேம், ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட், குரூப் இதெல்லாமே வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்னால் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறமா. இப்போ வந்து இந்த நேம்க்கு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது நேம்க்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து தான் நம்ம இப்போ டேட்டான்னு சொல்கிறோம். இப்போ நேம்ங்கிற இடத்துல வர்ஷான்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. நேம்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ என்ன, வர்ஷா. ஸோ நேம்க்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூவை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். இப்போது ஸ்டாண்டர்டுங்கிற வேரியபிளுக்கு 12ங்கிற டேட்டா அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆர் குரூப்புக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிக்கோம். ஸோ இது எல்லாமே டேட்டா. ஓகேங்களா. இது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீனிங், வர்ஷா அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன, ஒரு பேர். 12 அப்படின்னு கொடுத்தா அது ஒரு நம்பர். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். இதுக்கு இந்த மூணுக்கும் என்ன ரிலேட்டபிள் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போது இதே வந்து பார்த்திங்கன்னா வர்ஷா ஸ்டடியிங் 12th standard. Studying in CS group. இப்படின்னு ஃபுல்லாக வர்றது தான் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுதான் டேட்டா டு இன்ஃபர்மேஷன். கிளியர். இதுதான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறது. இனி வரப்போகிறதுல வந்து டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே புரியும். ஓகேங்களா. ஃபஸ்ட் லெசனில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன. ஹார்ட்வேர்னால் ஃபிசிக்கல் காம்போனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர்னால் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுல தான் வந்து இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது ஹார்ட்வேரை உருவாக்குறதுக்கு நமக்கு எப்படி அந்த ஃபிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே, ஒயரு, அந்த பட்டன்ஸு, அந்த மாதிரியான காம்பனண்ட் எல்லாம் தேவைப்படுதோ, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஓகேங்களா. லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, லாங்குவேஜ் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய தேவையான ஒரு மீடியா தான் வந்து லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லக்கூடிய எதுவுமே, அதாவது நம்ம டைப் பண்ணக்கூடிய எந்த டேட்டாவும் புரியாது. அதுதான் மெயின் விஷயம். அதுக்கு புரியக்கூடிய ரெண்டே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 0, 1. 0, 1 தவிர நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அதுக்கு எதுவும் புரியாது. டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு பார்ட் இருக்குது கம்ப்யூட்டரில். அந்த கம்ப்யூட்டரில் இருக்க அந்த டிரான்ஸ்லேட்டர் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான். அது ஒரு ஹார்ட்வேர் கிடையாது டிரான்ஸ்லேட்டருங்கிறது. அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து
கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜாக மாற்றி அதை ப்ராசஸ் பண்ண வச்சுட்டு அது கொடுக்கக்கூடிய லாங்குவேஜை நமக்கு தேவையான லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வருவோம். 0, 1 அப்படிங்கிறது தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடியது. ஸோ மிஷினுக்கு புரியக்கூடிய அந்த லாங்குவேஜ்க்கு பேர் இந்த இந்த ரெண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மெஷின் லாங்குவேஜ், மெஷின் கோட்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா மிஷின் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 0, 1 அப்படிங்கிறத வச்சு க்ரியேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜுக்கு பேர் தான் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு பார்ட் தேவையில்லை. ஏன்னா நம்ம கொடுக்குறதே வந்து 0, 1 தான் கொடுப்போம். அதை வச்சு தான் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுனா. ஸோ அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை. நோ நீட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லெவல், இது வந்து மெஷின் லாங்குவேஜ். செகண்டு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ்லேயே தான், இங்கிலீஷில் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுப்பேன். அடிஷன்னா ஆட், சப்ராக்ஷன்னா சப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய லாங்குவேஜஸ் தான் வந்து சிம்பாலிக், அதாவது நிமானிக் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பாலிக் கோட்ஸாக நம்ம வந்து லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். இப்போது மெஷின் லெவல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லேருந்து தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. இது வந்து சிம்பாலிக் கோட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் டிரான்ஸ்லேட்டர் யூஸ்ட். கண்டிப்பாக இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கிறதுனால 0, 1 தவிர வேறு எதுவுமே புரியாது இல்லைங்களா கம்ப்யூட்டருக்கு. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கிறதுனால டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இது வந்து இங்கிலீஷ் லைக் கோட்ஸ், இங்கிலீஷ் கோட்ஸே தான். அசம்பிளி லெவலுக்கு வந்து நிமானிக் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. ஹை லெவல் லாங்குவேஜஸுக்கும் வந்து இங்கிலீஷ் கோட்ஸுங்க இருக்கிறதுனால வந்து டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரே ஒரு லாங்குவேஜ் அது மட்டும்தான். ஏன்னா 0, 1 தவிர வேறு எதுவுமே கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 0 and 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அசம்பிளி லாங்குவேஜ், இது சிம்பாலிக் கோட்ஸாக கொடுத்தோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்லேட்டர் தேவைப்பட்டது. அதே மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ் கோடு தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கும் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணாங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா லாங்குவேஜஸும் ஹை லெவல் லாங்குவேஜஸ் தான். ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா C++, VB, ஜாவா, ஆரக்கிள் அண்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பைத்தான் மாதிரி நிறைய VB.NET அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. சாஃப்ட்வேர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்துருக்கோம். பேசிக் சாஃப்ட்வேர், அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டுமே வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, நம்ம சிஸ்டமில் இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது பிட்னா என்ன, பைட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிட்னா அப்படின்னா என்னென்னா பைனரி டிஜிட்.
ஓகேங்களா. பிட்னா என்னென்னா பைனரி டிஜிட், அதாவது பைனரி டிஜிட் எது எதுலாம் பார்த்தீங்கன்னா 0 1. கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய 0 1 இந்த ரெண்டை தான் வந்து பைனரி டிஜிட், அதை தான் ஷார்ட்டாக பிட் அப்படின்னு சொல்கிறோம். மெமரி, கம்ப்யூட்டர் மெமரியை அளக்கிறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் வந்து பிட் பைட். அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பைட் அப்படின்னா இதைத்தான் வந்து பைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ நிபிள் அப்படின்னா 4 பிட்ஸ் சேர்ந்ததுன்னா ஒரு நிபிள், 8 பிட்ஸ் சேர்ந்ததுன்னா ஒரு பைட். ஓகேங்களா. பிட் அப்படின்னா 0 1, அந்த மாதிரி 0 1 0 1னா 4 பிட்டு சேர்ந்தது அப்படின்னா ஒரு நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 8 பிட்டு இந்த மாதிரி 0 1 0 1ன்னு 8 பிட்டு வந்ததுன்னா அது வந்து பைட், அதாவது பைட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வேர்ட் லென்த், அதாவது CPU இருக்குங்க இல்லையா. CPU கம்ப்யூட்டர், அதாவது நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை CPU. ஓகேங்களா. எத்தனை பிட்டு வந்து CPU எடுத்து ப்ராசஸ் பண்ண அட் அ டைமில் அப்படிங்கிறது தான் வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். கீபோர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். கம்ப்யூட்டருக்கு 0 1 மட்டும்தான் புரியும். அப்போது நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நீங்கள் 0 1 கொடுக்க போகிறது கிடையாது, இங்கிலீஷில் தான் கொடுக்க போகிறோம். அதை வந்து டிரான்ஸ்லேட்டர் தான் சேஞ்ச் பண்ணி நமக்கு கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கும் கொடுக்குது. ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து ஆஸ்கி கோடுன்னு சொல்கிறோம். ஆஸ்கி கோட் அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தட், அதுதான் வந்து ஆஸ்கி கோட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0 to 127 வரைக்கும் இருக்குது ஆஸ்கி கோட். 0லேருந்து 127 வரைக்கும் இருக்குது. A to Z, கேபிட்டல் லெட்டர் A to Z அப்படின்னு இருக்குது. 65லேருந்து 90 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் A to Z வந்து A to Z வந்து 97 122. ஒரு ஏங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 65ங்கிற நம்பரை எடுத்துக்கும். அந்த 65ங்கிறது தான் ஆஸ்கி கோட். இதிலிருந்து டிரான்ஸ்லேட்டர் 0 1 கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். அது திரும்ப ரிவர்ஸாக நமக்கு அதே ப்ராசஸ் பண்ணி வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஆஸ்கி கோட். இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்பீடை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெமரி வச்சு தான் வந்து அது ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. பிட்ஸ் பைட் வச்சு தான் வந்து அது எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோம். கம்மியான பிட்ஸ் இருக்கிற கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா, மெமரி இருக்க கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஸ்பீட் குறைவாக தான் செயல்படும். அதே மாதிரி அதிகமாக பிட்ஸ் இருக்க கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்பீடோடு செயல்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் சிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம். First type of number system, decimal. Binary. Octal. Hexadecimal. ஒன்று டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற காமன்லி யூஸ்டு நம்பர் சிஸ்டம் தான் வந்து டெசிமல். இதுக்கோட பேஸ் பார்த்திங்கன்னா 10. அடுத்து பைனரி அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷின் கோட்ஸ், அதாவது 0 1 வச்சு.
இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 இருக்குங்களா. ஸோ பேஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் இல்லாத இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கம்ப்யூட்டரில் மட்டும் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதோட பேஸ் பார்த்திங்கன்னா 8. ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் பார்த்திங்கன்னா 16. ஓகேவா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம், ஒரு 15 அப்படின்னு கொடுக்குறோம். 15 பேஸ் 10. ஸோ இது வந்து பைனரி, இது வந்து இது வந்து டெசிமல், இது வந்து பைனரி, இது வந்து ஆக்டல், இது ஹெக்ஸாடெசிமல். பேஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெசிமலில் கொடுத்தா எப்படி பைனரியை சேஞ்ச் பண்ணலாம், பைனரி கொடுத்தா எப்படி டெசிமலாக மாற்றலாம். அதே மாதிரி இதிலிருந்து ஆக்டலுக்கும், ஆக்டல்லேருந்து பைனரிக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் கன்வர்ஷன் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. பாய்.